Hello everyone, welcome to Shiva Maths. இன்னைக்கு நம்ம Algebra 3.8 தான் பார்க்க போகிறோம். Example sum. Solve 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z equals 1 by 4 and 1 by x equals 1 by 3y and 1 by x minus 1 by 5y plus 4 by z equals 2 by 15. ஓகேவா? ஸோ எப்போவுமே லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்னால் 3 வேரியபிள்ஸ் வச்சு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஷார்ட் டவுன் பண்ணோம். எல்லாமே அதே மாதிரி தானே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். எல்லா வேரியபிள்ஸுமே இந்த மாதிரி இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். என்ன அசம்ஷன்? இப்போ 1 by x equals p, 1 by y equals q, 1 by z equals r எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் சிம்பிள் ஆகிடும். சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக கிடைக்கிற இப்போது x p equals 1 by xன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக எனக்கு p கிடைக்கும். pயை ரிவர்ஸ் பண்ணால் x கிடச்சிடும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாமா? we will start with சொல்யூஷன். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது ஈஸியாக சால்வ் பண்ண 1 by x equals p, 1 by y equals q, 1 by z equals r. சூப்பரா சால்வ் பண்ணலாமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z equals 1 by 4. 1 by xக்கு பதிலாக p. ஸோ p by 2. 1 by yக்கு பதிலாக q. ஸோ q by 4 minus r by 3. ஏன்னா 1 by z equals r. ஸோ ஃபைனலி இது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே எல்சிஎம் எடுக்க போகிறோம் எல்லாருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ 2, 4, 3, 12. ஸோ 2 இருக்குது. ஸோ இதோட மல்டிப்ளை பண்ண 12 வரும், 6. ஸோ 6p plus 3q minus 4r equals 1 by 4. ஸோ இந்த 12 அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். 6p plus 3q minus 4r equals 1 by 4 into 12. 1 4s are 4, 3 4s are 12. So 6p plus 3q minus 4r equals 3. ஸோ இவனை தான் நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்தோம்? 1 by x equals 1 by 3y. ஸோ 1 by x என்ன எடுத்துக்கிட்டோம்? p. 1 by y q divided by 3. ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்? 3p equals q. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? 1 by x minus 1 by 5y plus 4 by z equals 2 by 15. இது ஒரு இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மிக்சடு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது 1 by xக்கு பதிலாக p, 1 by yக்கு பதிலாக q and 1 by zக்கு பதிலாக r. ஸோ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் மாற்றலாமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 2 15s are 30, 30 plus numerator add பண்ணும் 32. So 32 divided by 15. ஓகேவா? ஓகே. ஸோ அகெயின் இதை சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே q by 5 இருக்குது. இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 5p minus q plus 20r divided by 5, which is equals 32 divided by 15. 1 5s are 5, 3 5s are 15. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ 3 multiplied by 5p minus q plus 20r equals 32. So 15p minus 3q plus 20r is equals 32. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3.
ஸோ நம்ம 3 ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாமா? ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிச்சு? 6p plus 3q minus 4r equals 3. So 6p plus 3q minus 4r equals 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன கிடச்சிச்சு? 3p equals to q. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் again 3 என்ன கிடச்சிச்சு? 15p minus 3q plus 60r equals 32. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏதாவது 2 வேரியபிள் இருந்தால் தான் நான் சால்வ் பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் q வருதோ அங்கெல்லாம் 3pயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எங்கள் ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2லையும் அப்படி பண்ணால் எனக்கு வந்து pnrல இருக்க ஒரே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். 2 ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப் q equals 3p and equation 1. So equation 1 என்னது? 6p plus 3q minus 4r equals 3. So 6p plus 3, இந்த qக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? again ஒரு 3p minus 4r equals 3. So 6p plus 9p minus 4r equals 3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 15p minus 4r equals 3. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் சப் q equal 3p and equation 3. ஈக்குவேஷன் 3 என்னது? 15p minus 3q plus 60r equals 32. ஸோ 15p அப்படியே இருக்க போது minus 3 into qக்கு பதிலாக 3p plus 60r equals 32. So 15p minus 9p plus 60r equals 32. So 15 minus 9, 6p plus 60r equals 32. Okay. இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண என்ன ஆகும்? ஸோ இதில் 2 காமனாக எடுக்கலாம். ஸோ 3p plus 30r equals 32. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் 16. ஸோ therefore 3p plus 30r equals 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 5 and 4 கம்பேர் பண்ணுறப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே 15p இருக்குது, இங்கே 3p இருக்குது. இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கும் 15p கிடைக்கும். பண்ணலாமா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஈக்குவேஷன் 4லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். யாரை? ஈக்குவேஷன் 5 மல்டிப்ளைட் பை 5 பண்ணலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 4 15p minus 4r equals 3. ஓகே, இது கீழே எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 5 இந்த இருக்குது. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் again 15p plus 150r plus 80. ஓகேவா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 15p minus 15p கேன்சல் அவுட் ஆகிடும். minus 150 minus 4. ஸோ minus 154r plus 3 minus 80. ஸோ minus 77. ஸோ minus minus கேன்சல் ஆகிடும். 11 டேபிளில் போட்டால் 111, 411. ஸோ 11 டேபிளில் போட்டால் 7, 172. ஸோ ஃபைனலி ஆரோட வேல்யூ எவ்வளோனா, அதாவது 2r equals 1ன்னு வரும். ஸோ r equals 1/2. சூப்பர். இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஆரோட வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4ல் போட போகிறேன். Sub r equals 1/2 and equation 4.
equation 4 என்ன 15p minus 4r equals 3. So 15p அப்படியே இருக்க போது minus 4 multiplied by rக்கு பதிலாக 1/2 equals 3. 1 2s are 2, 2s are 4. So 15p minus 2 equals 3. Therefore 15p equals 3 plus 2. இந்த minus 2 அந்த பக்கம் போனால் plus 2 ஆடும். So 15p equals 5. 1 5s are 5, 3. 5s are 15. So 3p equals 1. Therefore p equals 1/3. So p equals 1/3 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Sub p equal 1/3 and equation 2. So யார் சார் இந்த equation 2 போய் பார்க்கலாமா? 3p equals q. So 3p equals q. So 3 into 1/3 equals q. So 3 cancel ஆடும், q equals 1. So இப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? p ஓட வேல்யூ 1/3, q ஓட வேல்யூ 1 and r ஓட வேல்யூ 1/2. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு கிடச்சிட்டாங்க. ஆனால் நான் யாரை கண்டுபிடிக்கணும்? x, y, z இவங்கள தானே கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? p equals 1/x. ஸோ அப்போ x equals 1/p. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா? x equals 1 divided by 1/3. Therefore x equals 3. And q equals என்ன எடுத்துக்கிட்டோம்? 1/y. அப்படின்னு என்ன அர்த்தம்? y equals 1/q. So y equals 1/1 which is equals 1. And r equals 1/z. So அப்போ z equals 1/r. So z equals 1 divided by 1/2 equals 2. So இப்போ x, y, z மூணு பேரோட வேல்யூமே கிடச்சிருச்சு. என்னென்ன? Therefore x equals 3, y equals 1 and z equals 2. Okay, guys, thank you.